ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவாவோட சேர்த்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் தெப்ப விழாவோட புக்கிங்கும் நவம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஜித சேவாவில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம்னா எந்த டேவாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்திடலாம். நாம் புக் பண்ணுற சேவாவை நேரில் அட்டன் பண்ணலாம். கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுபதம் என்ட்ரி தான் இந்த சேவாஸுக்கெல்லாம் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறதுனால ஈஸியாக நம்ம அங்கேயே மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணி அகெயின் வாங்கிக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்டு சீனியர் சிட்டிசன் க்யூவில் நாங்கள் எலிஜிபிளாக இல்லை, ஆனால் முட்டி வலியெல்லாம் இருக்குது, ரொம்ப நேரம் க்யூலெல்லாம் வெயிட் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறவங்க கூட கல்யாணோற்சவமாக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மகாத்வாரம் வரைக்கும் ஓரளவுக்கு சிங்கிள் லைனில் நம்ம போயிடலாம். 10 மணிக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் படி ரீச் ஆகிறப்போ மற்ற பக்தர்கள்லாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணோற்சவ மண்டபத்தில் சேவை அட்டன் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போகிறப்போ ஷியோராக எல்லாரோட சேர்ந்து தான் போவோம். ஓரளவுக்கு நம்ம க்யூவில் இருக்கிற க்ரௌடை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறவங்க. ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து எந்த டேட்டில் ட்ரை பண்ணால் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கும், லேட்டஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கலாம். ஒரு தடவை நம்ம ஆர்ஜித சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் புக் பண்ணிக்கோம் அப்படின்னா புக் பண்ண அந்த சேவா டேட்லேருந்து, புக்கிங் டேட் கிடையாது, சேவா டேட்லேருந்து 180 நாட்கள் கேட்பாங்க. மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி லக்கி டிப்பில் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதம் ஹோமம் டிக்கெட் எப்போயோ போட்டிருக்கீங்க, வைகுண்ட துவார தரிசனம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல கல்யாணோற்சவம் போட போகிறீங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு டிக்கெட்டாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, தெப்ப விழாக்கெல்லாம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ தான் அதிகபட்சம் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதற்கு மேல் தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சங்கல்பத்தப்போ ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிவிடுவாங்க, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். எலிஜிபிளாக இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க. 955K ஆப்போ இல்லை போர்ட்டலோ ttdevasthanams.ap.gov.in இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 10 மணிக்கு கரெக்டாக. இப்போ இது ஆப்பு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணுறப்போ 10 மணிக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஊஞ்சல் சேவா 150 போல் கோட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275, கல்யாணோற்சவம் 475, ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 இருக்கலாம். சகசர தீபாலங்கார சேவா 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. புஷ்பயாகம் இப்போ எடுத்துருவாங்க. ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் முன்னாடி வந்துடும். இதில் தரிசனத்துக்காக தான் அந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க, சீக்கிரமாக போய் சாமி தரிசனம் பார்த்து வரதுக்கு அப்படின்னா சகசர தீபாலங்கார சேவா போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு நாளைக்கு 600 டிக்கெட் ஓப்பன் பண்ணுறதுனால ஈஸியாக கிடைக்கும். இல்லை அந்தந்த ஸ்பெஷல் சேவாஸ்க்காக தான் புக் பண்ண போகிறோம், இல்லை எப்படி நீங்கள் புக் பண்ணாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தடில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தப்பு இல்லாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு. அது எப்படி புக்கிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மொபைல் அண்ட் லேப்டாப்லலாம் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் அது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா கூட அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் லாங் ப்ரெஸ் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புக் ஆகிடும். ஸோ எந்த சேவா வேணுமோ அந்த சேவா சூஸ் பண்ணிக்கோங்க. கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா கோயில் உள்ளே நடக்கும். கல்யாணோற்சவம் சேவை பார்த்துட்டு அப்புறம் பெருமாளை பார்ப்போம். ஊஞ்சல் சேவாவில் பெருமாளை பார்த்துட்டு ஊஞ்சல் சேவா பார்ப்போம். மீதி எல்லா சேவாவுமே வெளியில் நடக்கும்.
ஆர்ஜித பிரம்மோற்சவம் வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். சகசர தீபாலங்கார சேவா கூட இப்போல்லாம் வைபோத்சவ மண்டபத்தில் தான் நடக்குது. தெப்ப விழா புஷ்கரணி தீர்த்தத்தில் நடக்கும். தெப்ப விழா ஆக்சுவலாக 5 நாட்கள், பிப்ரவரி 27, 28, 29, மார்ச் 1, 2. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏன்னா மார்ச் மாதத்து புக்கிங் இப்போது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 2 நாள் மார்ச்சில் வருது தெப்ப விழா. ஸோ மேபி 3 நாட்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி 2 நாட்களுக்கு மார்ச் மாதத்து புக்கிங்கில் கூட ஓப்பன் பண்ணலாம். அது எப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். 5 நாள் தெப்ப விழா டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த நாளில் நீங்கள் பெருமாளை சேவிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மார்ச்சில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு உண்டான புக்கிங் அப்படின்னா அடுத்த மாதம் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேவா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த் எண்டில் எந்த ஒரு சேவா டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கும். தெப்ப விழாவோட டிக்கெட், ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. கல்யாணோத்சவம்னா 1000 ரூபா. அதில் 2 பேர் நம்ம போகலாம். ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா கூட ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. தெப்ப விழா 5 நாட்கள் நடந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு நாள் தான் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆர்ஜித சேவாவில் இத்தனை சேவாஸ் இருந்தாலுமே சரி, சாய்ஸஸ் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அடுத்து புக் பண்ணுறப்ப அந்த 180 நாட்கள் ரூலுக்கு நம்ம வந்துடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக்கெண்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தெப்ப விழாவில் என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும்னா ஃபஸ்ட்டு 3 டேஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புஷ்கரணி தீர்த்தத்தில் நம்ம தெப்ப விழா பார்த்துட்டு ஒரு 8 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். தரிசனத்துக்கு போகிறதுக்கு 7 to 8 இருக்கும். அப்போ நம்ம தரிசனம் பார்த்துடலாம் சுபதம் என்ட்ரி வழியாக அன்றைக்கி நைட்டு. ஸோ டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக புக்கிங் அப்போ நம்ம வரக்கூடியது திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வரும். அது வந்தால் அந்த டேட்டை விட்டுட்டு வேறு டேட் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அந்த சேவா விட்டு வேறு சேவா ட்ரை பண்ணுங்கள். சில டைம் யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வரும். என்ன பண்ணாலும் புக்கே ஆகாது. அதுக்கு என்ன சொல்யூஷன்ட்டு எனக்கும் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எப்போ இந்த இஷ்யூலாம் வரும் அப்படின்னா நம்ம வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப வரும். ஸோ கம்மியாக வர்ச்சுவல் க்யூ இருக்கிற டைம் வர பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம மொபைலோட ஸ்பீடு, இன்டர்நெட்டோட ஸ்பீடு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு உங்ககிட்ட எலிஜிபிளாக இருக்கிற நம்பர் இருக்குன்னா ஒரு லேப்டாப்பில் கூட நீ அந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ எதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்குதோ ஏதாவது ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு. அடுத்து ஆதார் கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் பாஸ்போர்ட் கொடுத்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தாலும் ஃபாரினராக இருந்தாலும் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இந்தியன் நம்பர் தேவைப்படும். ஸோ இந்தியன் மொபைல் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பாஸ்போர்ட் கொடுத்து புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுத்து புக் பண்ணுறவங்கள மாதிரி வராது. ஃபுல் டீட்டெயில்ஸோட பாஸ்போர்ட் கொடுத்து புக் பண்ணுறப்போ QR கோடு வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும். புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிட்டுதுன்னா நம்ம தரிசனத்துக்கு போகிற அன்னைக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம என்ன அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். பேமெண்ட்டாக ஆன்லைனில் பண்ணிக்கிறது, புக் பண்ணுறதெல்லாம் நம்மளோட தரிசனம் கன்ஃபார்ம்டு தான். பட் தரிசன டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க சுபதம் என்ட்ரியில். அதை வாங்கிட்டு நம்ம தரிசனம் பார்த்துட்டு நம்மளோட பிரசாத வேணுமோ வாங்கிக்கலாம். கல்யாணோத்சவம் புக் பண்ணுறப்போ உத்தரியம், ப்ளவுஸ் பிட்டு கல்யாணோத்சவ மண்டபத்திலே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு லட்டு கொடுப்பாங்க ஃப்ரீயாக. மீதி சேவாவில் புக் பண்ணுறப்போ அது தெப்ப விழாவாக இருந்தால் கூட இருக்கட்டும், ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கல்யாணோத்சவம் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஏன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால. மீதி சேவாவில் நீங்கள் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சிங்கிளுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது கிடையாது. 2 பேரோட புக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஆன்லைனில் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஆர்ஜித சேவா புக் பண்ணாலும் தெப்ப விழா புக் பண்ணாலும் அக்காமடேஷன் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக தான் கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசமோ, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, மாதவம் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லை திருமலாலேயோ நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். ஈவன் திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயில், தோலப்பா கார்டன்ஸ் கூட மினிமம் சாய்ஸஸ் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க.
ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கோங்க. கிளிப் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் தப்பில்லாமல் நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியலனா கூட எந்த ஆதார் கொடுத்து புக் பண்ணி போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் கூட யூபிஐயில் பே பண்ணுறீங்கன்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். டைரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடுது. பேமெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே. இல்லை உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட்டு கார்டு பேமெண்ட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்தால் வேறு சேவாவோ இல்லை வேறு டேட்டோ சேஞ்ச் பண்ணி ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருந்தால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த யுவர் புக்கிங் அஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்துட்டால் வேறு சேவை மாற்றினா கூட புக் ஆகவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியல. பேமெண்ட் பண்ணிக்கோங்க, டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அக்காமடேஷன் இதற்குண்டானது 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் புக் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஒரு சேவா பற்றின டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, தெப்ப விழாலேருந்து செக் பண்ணிக்கோங்க. தெப்ப விழா பற்றியும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட பின் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். Thank you.